அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரண்யா. எனக்கு வயது 27. நான் முன்பு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். இப்போ ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியா மாறி இருக்கேன். இதுக்கு முன்பாடி என்னுடைய பண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. என் கணவருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, வீட்டு வாடகை கட்ட முடியாத நிலைமை, நான் வச்சிருந்த வாகனத்தை டியூ கட்ட முடியாம எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய சூழ்நிலை. என் வீட்டு வாசல்ல கடன்காரங்க வந்து கேட்பாங்க, கடன் கொடுத்த காசு கேட்பாங்க. இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில தான் என் வாழ்க்கை இருந்தது. இந்த கடன் பிரச்சனைனால எங்களுக்குள்ள அடிக்கடிக்கு சண்டை வரும், நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல தசம பாகத்துல நான் உண்மையா இருந்தேன். தேவனுடைய தசம பாகத்துல நான் உண்மையா இருக்கும்போது தேவனிடத்துல கேட்டேன், தேவனே நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன், ஆனா என்னுடைய பண வாழ்க்கை இவ்வளவு அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு, இதை நீங்க மாத்துங்க தேவனே. நீங்க சொன்னீங்க அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீங்க. நான் இப்ப உங்களை சோதிக்க விரும்புறேன். நான் உங்களுக்கு உண்மையான தசம்பகரியா இருக்கேன். என்னுடைய பண வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபம் செஞ்சேன். அந்த நேரத்துல தேவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தார். என்னுடைய வியாபாரத்தை தொடங்குற மாதிரி. என்னிடத்துல காசு எதுவுமே இல்ல, இருந்த வாகனத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எப்படி வியாபாரம் செய்யறது, என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் தேவன் என்னிடத்துல பேசினார், நீ வியாபாரத்தை தொடங்குன்ட்டு. அந்த நேரத்துல என் இடத்துல ஒரு பழைய சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிள் மூலியமா நானு பாரிஸ்ல இருந்து இந்த டீ கப்பு, வாட்டர் கிளாஸ் அந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கடையா போட ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல அந்த சைக்கிள்ல வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் தேவனிடத்துல கேட்பேன், தேவனே நான் இழந்த அந்த வாகனம் எனக்கு மீண்டுமா வேணும், நான் இந்த மாதிரி கஷ்டப்பட விரும்பல. சர்ச்சுக்கு போய் ஆல்டர் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணேன். நான் ஆல்டர் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணி அழுதேன், தேவனே என்னுடைய பண வாழ்க்கையில நீங்க வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க. நீங்க சொன்னீங்க தசமத்துல யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு வானத்தின் கதவுகளை திறப்பேன்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு உண்மையான தசம்பகாரியா இருக்கிறேன், நீங்க ஏன் எனக்கான கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்துல ஜெபிச்சேன், அழுது ஜெபிச்சேன் நானு. ஆனாலும் நான் உண்மையான தசம்பகாரியா முன்னோக்கி போனேன். முதல்ல என்னுடைய வியாபாரத்தை நான் தொடங்கும் போது என்னுடைய லாபம் வந்து ஒரு நாளைக்கு 30 ரூபாய் தான் இருந்தது. நான் நினைச்சேன் 30 ரூபாய் லாபத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வியாபாரத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா தேவன் இடத்துல பேசினார், இல்ல நீ முன்னோக்கி போ, முன்னோக்கி போ. நான் விடாம தொடர்ந்து முன்னோக்கி என்னுடைய வியாபாரத்துல முன்னோக்கி போனேன். அதே நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல வந்து வாடகை பத்தி பேசிட்டு இருக்கும் போது தேவன் இடத்துல பேசினார், நான் ஒரு இடத்துல பொருத்தனை செய்யும்படி. நான் அந்த நேரமே போய் தேவனிடத்துல, தேவனே நான் உங்க இடத்துல ஒரு பொருத்தனை செய்யறேன், என்னுடைய வீட்டு வாடகை என்னால கொடுக்க முடியல, ஆனா வர லாபத்துல இருந்து முதல்ல உங்களுடைய வீட்டு வாடகைக்காக நான் ஒரு சிறிய பகுதி, என்னால் ஃபுல்லா கொடுக்க முடியாது, ஆனா ஒரு சிறிய பகுதி, ஒரு தொகையை என்னால முடிஞ்ச சிறந்த காணிக்கைய மாசம் மாசம் உங்களுக்கான பொருத்தனையா நான் செய்வேன் தேவனே சொல்லி தேவனிடத்துல பொருத்தனை பண்ணேன். என்னுடைய அந்த முதல் வாரம் வந்த லாபத்தை நான் தேவனிடத்துல பொருத்தனையா அர்ப்பணிச்சேன். நான் அந்த பொருத்தனையை செஞ்ச அன்னைக்கு தசம பாகத்தையும் பொருத்தனையை எடுத்து போய் ஆல்டர் மேல வச்சு என்னுடைய பண வாழ்க்கையை முழுமையாய் மாத்துங்க, நான் உங்களை சாட்சியாய் மாற வேண்டும் சொல்லி ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ள என் கணவருக்கு நல்ல வேலை கிடைச்சது. நான் எந்த வாகனத்தை இழந்தோனோ அந்த வாகனத்தை மீண்டுமாய் போய் நான் எடுத்துட்டு வந்தேன். என்னுடைய பண வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்த்தேன். என்னுடைய லாபம் 30 ரூபாய் இருந்த லாபம் இன்று வாரம் 4000 ரூபாய் வரைக்கும் தேவனை உயர்த்தி இருக்கிறார். என்னுடைய குடும்ப செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கான வருமானத்தை தேவன் கொடுத்திருக்கார். என் குழந்தைகளுக்கு சிறந்த உணவையும் சிறந்ததையும் நான் செய்கிறேன். நான் சிறந்ததை நானும் பாக்குறேன். தேவன் என்னுடைய பொருளாதார வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயத்தை நிறுத்தினார். நான் தேவனை சோதிச்சு பார்த்தேன். நீங்களும் உங்கள் பண வாழ்க்கையில உண்மையா இருந்து தேவனை சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களுக்கான பதிலை தருவார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. நீங்கள் கேட்ட இந்த முதல் சாட்சி தேவன் எந்த அளவு தம் வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்பதனுடைய ஆதாரம். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன், எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். கர்த்தர் ஒருபொழுதும் பொய் சொல்வதில்லை. என்றால் அவர் மனப்புத்திரன் அல்ல பொய் சொல்ல, அல்லது நாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியவில்லை என்று மனஸ்தாபப்பட அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை நம்பி யார் ஒரு சவால் வைக்கிறார், அந்த வார்த்தையின் மேல் யார் ஒரு தக்க விசுவாச தன்மையை வெளிப்படுத்துகிறார், கண்டிப்பாய் அந்த நபரை ஒருபோதும் தேவன் கைவிட, அந்த நபருக்கான பலன், அந்த நபருக்கான பதில் நிச்சயமாய் தேவன் கொடுக்கிறார். நீங்கள் யார் ஒருவேளை பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்தால், பண நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்தால், எப்படி இதிலிருந்து நான் மீள முடியும்? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற தருணம். அதுதான் நீங்கள் தேவனுக்கு வைக்கிற ஒரு சவால். அவர் வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை உங்கள் வாழ்க்கை சாட்சியின் மூலமாய் தேவன் நிரூபிக்கிறார்.
கண்டிப்பாய் பல நேரம் இது வெறும் ஒரு பண ரீதியான விஷயம் மாத்திரமல்ல. சில பேர் ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய தாக்கத்துல இருக்கிறார். ஒரு தவறான சேர்க்கையில, தவறான உறவுகள்ல, ஏன் ஒரு தவறான பழக்கத்தில் தங்களை கொடுத்தவராய் எத்தனை பேரை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து மீள முடியாமல் போராடுகிறவர்கள் எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு கெட்ட பழக்கங்களால் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. திருமண பந்தங்கள் கெட்ட பழக்கங்களால் விவாகரத்தினுடைய நிலைக்கு செல்கிறது. சில நேரத்துல பல வருட திருமண வாழ்க்கை விவாகரத்திலே முடிவதை பார்க்கிறோம். அல்லது திருமணமாகி சில வருஷங்களிலே, ஏன் சில மாதங்களிலேயே அவங்க விவாகரத்தினுடைய முடிவுக்கு செல்வதை பார்க்கிறோம். கண்டிப்பாய் ஒரு ஆவிக்குரிய தாக்கம் நிச்சயமாய் அதன் பின்னணியை கொண்டுள்ளது. இந்த சாட்சி உங்களுக்கு அதை நிரூபிக்க முடியும். எந்த அளவு ஆவிக்குரிய தாக்கம் குடும்ப உறவுகளை, திருமண பந்தங்களை முறிக்க முடியும் என்பதனுடைய ஆதாரம். ஆனால் ஆண்டவர் தலையிடும் போது, நாம் அவருக்கு அனுமதி கொடுக்கும்போது அந்த அந்த பிரிவு, அந்த முறிவு நிறுத்தப்பட்டு மாற்றம் ஏற்படுவது என்பது உண்மை, சாத்தியம். அதற்கு முன்பாய், இந்த சாட்சிக்கு முன்பாய் ஆவிக்குரிய அடையாளங்களினுடைய 10 அடையாளங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப் அந்த செய்தி அனுப்ப விரும்பினால் செய்யுங்கள். ஒரு ஆலோசனை, ஒரு விசுவாச ஜபம் தேவையான முதலாவது இந்த அறிகுறிகளை, அடையாளங்களை கூர்ந்து கவனிங்கள். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் இந்த ஆவிக்குரிய அடையாளங்களை பார்த்த நீங்கள் இந்த சாட்சியை கவனிப்பது மிக முக்கியமானது. தயவு செய்து நீங்கள் எந்த வேலையை செய்ய சென்று கொண்டிருந்தாலும், அல்லது எந்த ஒரு அலுவலா இருந்தாலும், கொஞ்ச நேரம் உங்களால் நிறுத்தி இந்த சாட்சியை கவனிக்க முடியுமானது. குறிப்பாய் ஒரு கெட்ட பழக்கத்திலே விழத்தள்ளப்பட்டிருக்கிற ஒரு ஆணாய், வாலிபராய் நீங்கள் யார் உங்களை பார்க்கிறீர்களோ நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். கண்டிப்பாய் கெட்ட பழக்கத்துக்கு பாலின வேறுபாடு கிடையாது. இரு தரப்பினரும், ஏன் எல்லா தரப்பினரும் அந்த கெட்ட பழக்கத்தின் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். எல்லா தரப்பினரும். ஏனென்றால் இது ஒரு அடிமைத்தனம். நீங்கள் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கான். அடிமைப்படுத்த வந்தது யார்? அசுத்தம். நம்மை அடிமைப்படுத்தி நம் வாழ்க்கையை ஆட்கொண்டு நம்முடைய குடும்ப உறவுகளை, திருமண பந்தங்களை முறிக்கும்படி சந்தோஷமின்மையை ஏற்படுத்துவதுதான் அசுத்தத்தின் முதல் நோக்கம். மக்களே, ஒரு குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை தேவனுடைய நோக்கம். ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ள பிரிவினை, ஒரு குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம், ஒரு குடும்பத்துக்குள்ள முரட்டாட்டம், ஒரு குடும்பத்துக்குள்ளே பழி வாங்குதல்கள், குடும்பத்துக்குள்ள பகை உணர்ச்சிகள், சண்டைகள் அசுத்தத்தினுடைய தாக்கமா இருக்குது. கண்டிப்பா பல விதங்களிலே அதனுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கலாம். அதன் அடையாளங்களை நீங்கள் இப்போது கவனித்தீர்கள். அதனுடைய பாதிப்பினால் தாக்கப்பட்ட ஒருவர் வாழ்க்கை என்ன நிலைமை வரைக்கும் சென்றது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அதே சமயம் மீண்டும் நான் உங்களுக்கு அறிவுறுத்த மறக்கக்கூடாது. ஆண்டவர் தாமே அங்கே செயல்பட அனுமதிக்கப்பட்டால் நிச்சயமா இருள் நீங்கி வெளிச்சம் அங்கே உதிக்கிறது. வெளிச்சம்
அங்கே பிரகாசிக்கும் சாட்சியை நாம் பார்க்கலாம். நான் ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடித்து கொண்டிருந்தேன், சூதாடி கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையினுடைய மோசமான பகுதியாக நான் சொல்வது என்னுடைய திருமண வாழ்க்கை. என் மனைவியோடு எனக்கு இருந்த உறவின் முறை. நான் சந்தோஷத்தை தேடிக் கொண்டிருந்தேன். நான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கையானது முறிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. ஆபாச படங்களிலே மூழ்கி போன ஒருவனாக நான் இருந்தேன். அதனால்தான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையேயான எங்கள் உறவு சரியில்லாமல் இருந்தது. வெளிப்புறத்திலே வாயினால் என் மனைவியை நான் நேசிப்பதாக சொன்னேன். நான் உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலே உண்மையில் என் மனைவியை நான் நேசிக்கவில்லை. நான் என்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தேன். உண்மையில் நான் என் மனைவிக்கு துரோகம் செய்தேன். நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டேன். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருந்த உறவை நான் முறித்தேன். எங்கள் திருமணமானது அழிக்கப்பட்டது. ஏனென்றால் எனக்குள் இருந்த அந்த கெட்ட பழக்கம் என்பது ஆபாச படம் பார்ப்பது. நான் குடிப்பேன், அது மட்டுமின்றி போதை அடிப்பேன். ஒவ்வொரு முறை நாங்கள் பார்ட்டி கொண்டாடும் பொழுது நான் வேலை முடிந்து நேரடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டேன். நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அங்கே பார்ட்டி கொண்டாடுவோம். இரவு துவங்கி காலை வரையில். பிற்பாடு அப்படியே நான் சாதாரணமாக வீட்டுக்கு செல்வேன். நான் மிக அதிகமாக குடித்து கொண்டிருந்தேன். ஒரு வாரத்தில் நான் 15,000க்கு குடிப்பேன். சில நேரத்தில் 22,000க்கு நான் குடிப்பேன். ஒரு வாரத்திலே தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்க நான் பெரும் ஆசை உள்ளவனாக இருந்தேன். எனவேதான் என் கெட்ட பழக்கமானது வளர்ந்தது. அது நிறுத்தப்பட முடியாதிருந்தது. என் மனைவியின் இடத்திலே கேட்கும் போது நான் சொல்வேன், பணம் இல்லை. பிற்பாடு இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாகும். அந்த அளவு கெட்ட பழக்கமானது என்னை தவறான வழியில் நடத்தியது. நான் என் மனைவியோடு இருக்க விரும்பவில்லை. என் மனைவியை விட்டு நான் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய மனதானது மிகவும் ஈர்ப்பாயிருந்தது மற்ற நண்பர்களுக்கு. ஒரு நாள் என் மனைவியை நான் தவிர்த்து விட்டேன். அதாவது மனைவியிடமிருந்து என்னை மறைத்து கொண்டேன். அதுதான் என் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்களுக்கு தெரியும், நான் கோபமாக இருக்கும்போது ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். யாருமே. அதுவும் நான் குடித்திருந்தால் ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் அப்படி குடித்திருக்கும் போது யாருமே என் கிட்ட வரமாட்டார்கள். நான் என் மனைவியை மிக பயங்கரமாய் அடிப்பேன். அதான் எனக்கு இன்னொரு பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்கள் கூட நான் குடித்து கொண்டிருந்தால் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். நான் எல்லோரையும் அடிப்பேன், பயங்கரமாய் அடிப்பேன். அவர்கள் என்னை விட்டு ஓடும் அளவிற்கு. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த செயலை. என்னால் முடியவில்லை. ஏறத்தாழ என் திருமணத்தை இழக்கிற நிலைமைக்கு அது போய்விட்டது. அந்த நாட்களில் நான் சிகிச்சைக்கு வந்தபோது கெட்ட பழக்கம் ஆவிக்குரியது என்று நான் கற்றுக்கொண்டேன். மேலும் இது அசுத்த ஆவி என்பதை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி என்னை உணர்ச்சி வசப்படுகிறவனாய் மாற்றிக் கொண்டிருந்தது என்று நான் தியாகம் செய்தேன். எல்லாவற்றை நான் தியாகம் செய்தேன். சிகிச்சையானது என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக செய்யப்பட்டது. என் சரீரத்துக்காக, என் வாழ்க்கைக்காக. நான் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையானேன். கெட்ட பழக்கம் என்னை விட்டு சென்றது. நான் அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டேன். நான் இனிமேலும் குடிப்பதில்லை. இனிமேல் நான் கோபப்படுவதில்லை. என் பண வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா கட்டணங்களை செலுத்துகிறோம், பணத்தை பயன்படுத்துகிறோம். எங்கள் பண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கெட்ட பழக்கங்களுக்காக இனியும் நான் பயப்படவில்லை. எனக்குள்ளாக ஒரு புது எண்ணம் உருவாகி இருக்கிறது. ஒரு புது வாழ்க்கை. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே ஒரு புதிய உறவு. நான் விடுதலையா இருக்கிறேன். எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன். இனிமேலும் குடி இல்லை, இனிமேலும் ஆல்கஹால் இல்லை, இனிமேலும் கோபம் இல்லை. நான் இப்போது விடுதலையா இருக்கிறேன். நான் இப்போது ஒரு புது நபராக இருக்கிறேன். நான் விடுதலையா இருக்கிறேன். அவர் என்னை விடுதலையாக்கினார். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன். மக்கள், நீங்கள் பார்த்த இந்த சாட்சி ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய தாக்கத்தால் எவ்வளவு பெரிய விளைவை இவர் சந்தித்தார் என்பதனுடைய ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் அதே கர்த்தருடைய ஆவி ஒருவர் வாழ்க்கையிலே செயல்பட நாம் அனுமதிக்கும் போது உள்ளும் புறமும் அவர் வாழ்க்கை மாறுகிறது. ஏதாவது ஒரு விஷயத்தினால் நம் மனதை காயப்படுத்துவதுதான் இருளின் முதல் நோக்கமா இருக்கிறது. ஏதாவது ஒரு சூழ்நிலை, அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் எத்தனை பேர் ஒரு தீராத வியாதியினுடைய தாக்கத்தை உடம்புல உணரும் போது மனசு உடைஞ்சு போயிடுறாங்க, சலிச்சு போயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க.
குறிப்பாய் குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தர் வியாதிப்படும்போது சில நேரம் அந்த வியாதியினுடைய தாக்கம் மிக பெரியது அப்படின்னு சொல்லும்போது அந்த பாதிப்புக்குள்ளான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உதாரணமா மகளுக்கு ஒரு வியாதின்னு சொல்லும்போது தந்தை, தாய், சகோதரன், மற்ற சகோதரிகள் மிக பெரும் அளவுல பாதிப்படைகிறாங்க இல்லையா? உறவினர்கள், நண்பர்கள், ஏன் அக்கம் பக்கத்தினர் கூட, நன்றாய் பழக்கம் உள்ளவர்கள் கூட, பெற்றோருக்கு ஒரு உடம்புல குறைபாடு என்று சொல்லும்போது எத்தனை பிள்ளைகள் பரிதவித்து போறாங்க இல்லையா? வியாதி குடும்பங்களுக்குள்ள பல பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவேதான் இருள் அதை ஒரு வழியாய் உபயோகப்படுத்துகிறது. அநேகருடைய உள்ளத்தை உடைக்கும். விரக்தி, சலிப்பு, சந்தேகம், அந்த வியாதியினுடைய பாதிப்பு ஏற்படுத்துகிற இந்த அறிகுறிகள் மேலும் மேலும் மக்களை எதிர்மறையான ஒரு எண்ணத்துல கொண்டு செல்கிறது. சில பேர் சலிப்புல என்ன சொல்றாங்க, நான் எப்படி போனாலும் போட்டு பரவாயில்ல, சலிப்பான வார்த்தைகள். ஆனால் நண்பர்களே, ஆண்டவர் நமக்குள்ளே விசுவாசத்தை வைக்கிறார். அவர் வார்த்தையின் மூலம். ஒருவேளை வியாதியினால் நீங்கள் சலித்து போயிருந்தால், தோல்வியான ஒரு மனநிலையில இருந்தால், உங்க வாழ்க்கை மாற சாத்தியம் இல்லை என்று யோசித்துக் கொண்டால், இதோ இந்த சாட்சி உங்களுக்காக. தேவனுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் தரும்போது அவர் மீது உள்ள விசுவாசத்தினால் இந்த மன சோர்விலிருந்து, மன பாதிப்பிலிருந்து நீங்கள் மீள முடியும். உங்களுடைய சரீர பாதிப்பிலிருந்து நீங்கள் சொஸ்தமாக முடியும். சாட்சியை நாம் கூர்ந்து கவனிக்கலாம். நான் சிறு வயதிலேயே பையான்ற ஊருக்கு நான் வந்துட்டேன். எனக்கு சிறு வயதுல நான் ரொம்ப ஆரோக்கியமானவளா இருந்தேன். நான் வாலிப வயதை அடையும் போது எனக்கு மிகவும் பொறுக்க முடியாத ஒரு தலைவலியானது வந்தது. நான் இருட்டு அறையில தான் இருப்பேன். யாராவது ஒருத்தர் வந்து லைட் போட்டா கூட எனக்கு அந்த அளவு கோபமானது வரும். நான் அந்த நபரை பார்க்க முயற்சி செய்தாலும் என்னால பார்க்க முடியாது. என்னால வலி பொறுக்க முடியாததுனால நான் வீட்லயே மயங்குற நிலைமை அளவு ஆயிடுவேன். என்னால வலி பொறுக்க முடியாததுனால நான் தரையில உருள்ற அளவு இருப்பேன். நான் உருண்டுட்டு மேல எழுந்து நின்ற பிற்பாடு என் பெட்டுக்கு போகும்போது நான் சரியாயிடுவேன். நான் படுக்கைக்கு போன பிற்பாடு எனக்கு வலி ரொம்பவே அதிகமானதா ஆயிடும். நான் எழுந்து வீட்டை சுத்தி நடக்கக்கூடியவளா இருப்பேன். நான் என்னுடைய சக்தி எல்லாம் இழக்க ஆரம்பிச்சேன். என்னால குளிக்க முடியாது, என்னால சாப்பிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னால தண்ணி கூட குடிக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. என்னால கழிவறைக்கு கூட போக முடியாத அளவு இருந்தது. ஒரு நாள் சகோதரி என் வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு எனக்கு ரொம்பவே வலி அதிகமானதா இருந்தது. அவங்க என்ன அவசர சிகிச்சை மையத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகும்பொழுது மருத்துவர் அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க. அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்கள அட்மிட் செய்யும்படி சொல்லியிருந்தாங்க. அந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே புரியல, இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு. பரிசோதித்த பிற்பாடு நோய் கண்டறிவு பகுதியில வைரஸ் ஆனது பாதிக்கப்பட்டிருந்தது. அவங்க கீழே படுத்து அப்படியே உருளுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உடம்ப கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நிலைமையே இல்லாம போயிடுச்சு. நடந்ததுக்கான காரணம் ஏன்னா அவங்களுடைய மூளைக்குள்ளாக அவங்களுக்கு சில பாதிப்பு இருந்ததுனால அப்படியே பாதிக்கப்படுற நபர் தன்னுடைய உடம்புடைய கட்டுப்பாட்டையே முழுமையா இழந்து போயிடாங்க. அவங்க அப்படியாக உருளுவாங்க. யாராலையுமே அவங்களை கட்டுப்படுத்தி அவங்கள இழுத்து பிடிக்கவே முடியாது. எல்லா நேரமுமே ஒரு பெட்ல அவங்களை கட்டி போட்டுதான் வச்சிருப்பாங்க. நாட்களானது கடந்து போச்சு. நான் ரொம்பவே மோசமான கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு நான் கோமாவுக்கு போயிட்டேன். என்னால எதையுமே பார்க்க முடியல. நான் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டேன். உண்மையில நான் எதையுமே பார்க்கல. நான் முழுமையா கோமாவுக்கு போயிட்டேன். இந்த புகைப்படத்தை அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கும் பொழுது நான் எடுத்திருந்தேன். நீங்க இதை உற்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருக்கு. இதற்கு பிற்பாடு கொஞ்ச நாள்லயே அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. அவங்க கோமாக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லியிருந்தாரு அவங்க 2 ஸ்கேன் எடுக்கும்படியாக. ஆனா அந்த ஸ்கேன் எடுக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க எங்களால ஸ்கேன் எடுக்க முடியாது. ஏன்னா இவங்க எப்பவுமே உருண்டுட்டே இருக்கிறதுனால எங்களால நிம்மதியா எடுக்க முடியாது. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்களை இழுத்து பிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க உங்களால முடியுமா? நான் சொன்னேன் ஆமா என்னால முடியும்.
அவங்க மறுபடியும் கேட்டாங்க, உங்களால முடியுமா? நான் சொன்னேன், என்னால முடியும். எனக்குள்ளாக இருக்க ஆவியானவரால இது முடியும். நான் அப்ப அவங்க இருந்த அந்த ரூம்குள்ளாக போனேன். அங்க பார்க்கும்பொழுது எல்லா ஒயருமே அவங்கள சுத்தி இருந்தது. ரொம்ப கடினமான சூழ்நிலையா இருந்தது. அப்போ நான் என்னுடைய கரங்களை அவங்க தலையின் மேல வச்சேன். அப்பொழுது நான் தேவனை நோக்கி சொன்னேன், தேவனே, எனக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சகோதரியை கட்டுப்படுத்தட்டும். அதுக்கு பிற்பாடு ஸ்கேன் எடுக்க போனாங்க. அவங்க அமைதியா இருந்தாங்க. ஸ்கேனும் எடுத்து குடிச்சாங்க. எனக்கு வலிக்கக்கூடியதா இது மாறுச்சு. எப்போ நர்ஸ் என்னை அழைத்து, உங்களுடைய சகோதரியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, மருத்துவரால எந்த ஒத்துழைப்புமே கொடுக்க முடியல, என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இப்படியே சொன்னாங்க, எல்லா நேரமும் உங்களுடைய சகோதரி எங்களால கட்டுப்படுத்திட்டே இருக்க முடியாது, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அந்த நேரம் நான் எனக்குள்ளாக அந்த அளவுக்கு எதிர்ப்பா இருந்து, அந்த நேரம் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பீடத்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு தேவனிடத்துல கேட்டேன், தேவனே, என்னுடைய சகோதரி உங்களுக்கு சொந்தமானவங்க. ஏன்னா இது அநீதியானது. அவங்களுடைய ஆரோக்கியம் அபாயத்துல இருக்கு. அவங்களுடைய ஆத்மாவும் தான். நான் தேவனிடத்துல சொல்ல, எனக்குள்ளாக இருக்க ஆவியானவர் அவங்களுக்குள்ளாகவும் வரணும். அப்போ நான் என்னுடைய சகோதரியோ பீடத்து மேல படுக்க வச்சேன். அந்த நேரம் ஆலயத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. என்னுடைய சகோதரி மீண்டுமாக உயிர் தேட இது ஒரு வாய்ப்பா நான் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு முறை மருத்துவமனைக்கு போகும்போது என்னுடைய சகோதரி ஏறக்குறைய இறந்து போன மாதிரி இருக்காங்க, ஒரு பெட்ல கட்டப்பட்ட நிலைமையில. அப்ப நான் தேவனிடத்துல சொன்னேன், என் தேவனே, நான் பீடத்து மேல ஏற போற நான் உறுதியா இருக்கேன். என்னுடைய சகோதரியுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நீர் மீட்டு கொடுப்பேன். பீடம் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தது. நான் இறங்கி போனேன் என்னுடைய தியாகத்தை தயார்படுத்துவதற்கு. என்னுடைய முழு பலத்தை நான் பயன்படுத்தின சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக. அதுக்கு பிற்பாடு நான் பீடத்துல இருந்து இறங்கி வந்து முழு உறுதியோடு என்னுடைய சகோதரி குணமானாங்கன்ற உறுதியோடு. அதற்கு பிற்பாடு சில நாளுக்கு பிறகு நான் அவங்களை சந்திக்க போயிருந்தேன். நான் போகும்போது அவங்க கண் விழித்து பார்த்தாங்க, கோமால இருந்து எழுந்து வந்தாங்க. அதனால நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அந்த நர்ஸ் என்னை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய சகோதரி உயிர் தெழுந்தாங்க. எனக்கு புதிய பரிசோதனை செய்தான். தேவனுக்கு மகிமை. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றது அந்த ரிப்போர்ட்ல வந்தது. நான் குணமாயிட்டேன். நான் டிஸ்சார்ஜ் ஆன பிற்பாடு என்னுடைய சகோதரி என்னிடத்துல சொன்னாங்க, அவங்க எனக்காக தியாகம் செய்தாங்க, என்னுடைய வாழ்க்கையை பீடத்துல அர்ப்பணிச்சாங்கன்னு. அவங்க சொன்ன அந்த வாரத்திலே நான் ஆலயத்துக்கு போனேன், என்ன குணமாக்கின தேவனை தேடுறதுக்காக. நான் தொடர்ந்து கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டேன். நான் முழுமையா என்ன தேவனுக்கு அர்ப்பணிச்சேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. என்னுடைய சகோதரிக்குள்ள இருக்க அதே ஆவியானது எனக்கும் வேணும்னு நான் விரும்பினேன். நான் அவரை தேட ஆரம்பிச்ச பிற்பாடு நான் அந்த அளவு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையின் மாபெரும் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நான் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த ஒண்ணு, என்னுடைய ஆத்மாவை தேவன் குணமாக்கினார். நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அந்த தருணத்துல நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து மகிழ்ச்சியா சிரிச்சேன். நான் தேவனை பத்தி மத்தவங்களிடத்துல சொல்லணும்னு விரும்பினேன். அந்த தருணம் துவங்கி என் வாழ்க்கை இன்னும் மாற ஆரம்பிச்சது. அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவமனை குழுல இணைஞ்சேன். கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஜீவனையும் ஆறுதலையும் கொண்டு போகக்கூடிய நிலைமையில இருக்கேன். இந்த நோய்க்கு தீர்வு இல்லைன்னு நினைச்சேன், ஆனா நான் குணமானேன். தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் எனக்கு செய்ததற்காக நான் எப்படி நன்றி சொல்வதுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் மாற்றம் அடைந்த பெண்ணா இருக்கேன். பீடத்துல இருந்து தான் ஜீவன் வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சாட்சி நான் நம்புகிறேன் உங்கள் எல்லோருடைய கண்களை திறந்திருக்கும் என்று. தேவன் எவ்வளவு பெரியவர், அதி அற்புதமானவைகளை செய்கிறவர். மக்களே, நாம் இந்த நேரத்தில் ஜபத்துல ஒன்றிணைய போகிறோம். ஒரு பாட்டில் தண்ணீர், டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். இந்த ஜபத்தின் முன்பு
இன்னொரு அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி உங்களுக்காய். யார் நீங்கள் வாலிபரோ, யார் நீங்கள் தேர்வு முடிவுக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது தேர்விலே இருக்கிறீர்களோ, இந்த சாட்சி உங்களை ஊக்கப்படுத்தும். எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியான ஒரு மனநிலையில் இருந்தால் இந்த சாட்சி உங்களை பலப்படுத்தும். உங்க உள்ளத்துக்குள்ளே அந்த இருக்கிற தைரியத்தை பிடித்து கொள்ளுங்கள். குறைந்தபட்ச மிக கடுகளவான அந்த தைரியத்தை ஒரு விட்டு விடாத அந்த நம்பிக்கையை தேவன் மீது வை. அவர் தாமே உங்கள் வாழ்க்கை தமக்கு அற்புதமான ஒரு சாட்சியை மாற்றுவார். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். வணக்கம், என் பேர் விஜயபிரசாத். என் வயசு 34. என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. முக்கியமாக எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் எப்பயும் சண்டை போட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா குடிச்சிட்டு வருவார். இதெல்லாம் பார்த்து வளர்ந்தனால எனக்கு இதனாலே நான் பாதிக்கப்பட்டு எந்த விஷயத்தையும் நான் கவனம் செலுத்த முடியல. முக்கியமாக என் படிப்பில் வந்து என்னால் கவனம் செலுத்த முடியல. என்னால் சரியாக படிக்க முடியல. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். என் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா அவளும் இதே மாதிரி அம்மா அப்பா சண்டை போடுறது போது அதெல்லாம் பார்த்துட்டு அதே பாதிப்பில் நாங்கள் 2 பேர் இருந்தோம். இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். என்னுடைய படிப்பில் கவனம் செலுத்த முடியாதனால நான் தோல்வி இந்த படிப்பில் தோல்வி நிறையா பார்த்துட்டு இருந்தேன். என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸும் சரி, என் ரிலேஷன் சரி, யாரும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. என் தங்கச்சி கூட என்னோட ஒரு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் வந்து அப்படியே டம்பாக அப்படியே டல்லாக அந்த மாதிரியே இருந்தேன். இந்த சூழ்நிலை தான் நான் கேள்விப்பட்டேன். யூனிவர்சல் ஆலயத்துக்கு பற்றி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நான் வந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன். ஆலயத்தில் வர நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி கவனம் செலுத்தணும், தேவனுடைய உதவியை நான் பெற்றுக்கொண்டேன். இது மூலமாக என் படிப்பு தேவன் ஆசீர்வதித்தார். நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். இந்த ஜெபத்தின் மூலமாக படிப்படியாக என் குடும்பம் மாறுச்சு, என் படிப்பு மாறுச்சு. இப்போ நான் சிறந்த ஒரு வேலையில் இருக்கிறேன். தேவனை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை மூலமாக நிறைய விஷயத்தை நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னும் என் படிப்பு வந்து அப்படியே நான் நிறுத்தாமல் நான் தொடர்ந்து என் படிப்பையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் சரியாக ஸ்கூலிங்ஸே நான் ஒழுங்காக படிக்கலை, ஒழுங்காக பண்ணாமல் இருந்தேன். ஆனால் தேவன் ஆசீர்வதித்தார். 3 டிகிரி முடித்தேன். ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நிறையா வெளியே கம்பெனிஸ்க்கு சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவன் அதிகமாக ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு வந்து என் லைஃப்பில் உதவியாக இருந்துச்சு. நான் சொன்னது போல் என் படிப்பை தேவன் ஆசீர்வதித்தார். என் லைஃப் முழுசாக மாறுச்சு. அதே போல் என் திருமண வாழ்க்கையும் ஆசீர்வதித்தார். இப்போ 2 அழகான பெண் பிள்ளைகள் கொடுத்துருக்காரு. குடும்பமான ஆசீர்வாதமாக இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே நான் தேவனோட ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனோ நான் அப்போ முடிவு பண்ணேன், எனக்கு தேவ ஆவி வேணும், பரிசுத்த ஆவி வேணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அதுக்காக நான் முயற்சி பண்ணேன். நான் தொடர்ந்து சங்கிலி ஜாபத்தில் இருந்தேன். இப்போ தேவனோட ஆவியை பெற்றுக்கொண்டேன். இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஆனால் எப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் விசுவாசிக்கிறேன் எந்த பிரச்சனைகள் என்ன முடியும், கண்டிப்பாக நான் முன்னேக்கி செல்வேன்னு சொல்லிட்டு. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். யாரெல்லாம் இந்த நேரம் எங்களோடு ஜெபத்திலே ஒன்றிணைந்திருக்கிறார், பலதரப்பட்ட சூழ்நிலையினால் இவர் மனசு உடைந்து போயிருக்கிறார். பல்வேறு பிரச்சனையினால் இவர் குழப்பத்தில் இருக்கிறார். ஒரு வியாதியின் தாக்கம், தன் உடம்பிலே உணர்கிற அந்த தாங்க முடியாத வலி, அல்லது தன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வியாதி படுக்கையில் இருப்பதினால் இவர் உள்ளம் சோர்ந்து போயிருக்கலாம். சில நேரம் அந்த வியாதிக்கான காரணங்களை கண்டறிய முடியாத போது இன்னும் நிலைமை மோசமானது. ஒவ்வொரு சிகிச்சையிலும் அந்த வியாதியினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் போது இன்னும் நிலைமை மோசமானது. குடும்பங்களுக்குள் எத்தனை பேர் மனஸ்தாபத்தில் இருக்கிறார்கள், திருமண வாழ்க்கையில் எத்தனை பேர் சலித்து போகிறார்கள், எத்தனை பேர் போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கடைசி நம்பிக்கையோடு எனக்குள் இருக்கிற அந்த கடுகளவு விசுவாசத்தோடு யாரெல்லாம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிறார், இந்த தண்ணீரை உங்களுடைய சக்தியினுடைய ஒரு வழியாய் பயன்படுத்தி இதில் யாரெல்லாம் இருந்து படுகுவார்கள், உடம்பில் இருக்கிற தாங்க முடியாத வலிகளும் தீர்க்க முடியாத நோய்களும் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் குணமாக கடவுள். மனசில உள்ள காயங்கள், வலிகள், சலிப்புகள், சோர்வுகள் மறைய கடவுள். தண்ணீரின் மூலம் சக்தி விளங்கட்டும் தேவன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அதே தருணம் ஆண்டவரே, இந்த நாட்டுக்காக மக்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்க இந்த நேரம் அவர்களோடு விசுவாசத்தை ஒன்றிணைக்கிறேன்.
இந்த விசேஷமான தினங்களிலே இந்த நாட்டினுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்பட போகிற இந்த நேரத்திலே கர்த்தர் தாமே தமது நல்ல சித்தத்தை நிறைவேற்றுவாரார். மக்களை ஞானத்தினாலும் பலத்தினாலும் நிரப்ப என் தேவனே சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படியா இந்த நேரம் நீர் கற்றுக் கொடுத்த இந்த ஜபத்தை தான் மக்களோடு நான் அறிக்கை செய்கிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்தியாவிலே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதால், இந்தியாவிலே உங்களுடைய ராஜ்யம் வருவதால், இந்தியாவிலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதால் உமக்கு எல்லா துதி கன மகிமை யாவும் உண்டாகும். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை நீங்கள் பருகலாம் மக்களே. இந்த நேரம் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை தொற்றிருக்கிறார், குணமாக்கி இருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார். மேலும் இன்னும் 2 நாட்கள் மட்டும் இருக்கிறது. நாம் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புரிந்து கொள்வதை கொடுத்திருக்கிறார், கண்டிப்பாய் வழிகாட்டுதலை கொடுப்பார். அவர் நாமும் மகிமை செய்யப்படும்படியாய் நாம் ஒன்றிணையலாம். தேவன் தாமே உங்களையும் குடும்பத்தார் அனைவரையும் ஆஸ்வதித்திருக்கிறார். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை ஆசீர்வாதமான ஒரு இரவார்கள், பலமான ஒரு இரவார்கள். சென்று வாருங்கள் மக்கள்.